ஜூன் மாதம் 22ஆம் நாள் திங்கட்கிழமை. பொதுக்காலம் வாரம் 12. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். ஆண்டவர் இஸ்ரேலை தள்ளிவிட்டார். யூதா குலத்தார் மட்டுமே எஞ்சியிருந்தனர். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 5 முதல் 8 வரை, 13 முதல் 15 வரை மற்றும் 18. அந்நாட்களில் அசிரியா மன்னன் நாடு முழுவதன் மேலும் படையெடுத்து சமாரியாவுக்கு வந்து அதை 3 ஆண்டு அளவு முற்றுகையிட்டான். ஓசேயா ஆட்சியேற்ற 9ஆம் ஆண்டில் அசிரியா மன்னன் சமாரியாவை கைப்பற்றி இஸ்ரேலரை அசிரியாவுக்கு நாடு கடத்தினான். அவர்களை அலகிலும் கோசானின் ஆபோர் நதி கரையிலும் மேதியர் நகர்களிலும் குடியேற்றினான். ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் தங்களை எகிப்து நாட்டினின்றும் அந்நாட்டு மன்னன் பார்வோனின் கையினின்றும் விடுவித்திருந்த தங்கள் கடவுளான ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்து வேற்று தெய்வங்களை தொழுது வந்தனர். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டியடித்த வேற்றினத்தாரின் விதிமுறைகளின்படியும் இஸ்ரேல் அரசர்கள் புகுத்திய வழக்கங்களின்படியும் நடந்து வந்தனர். ஆயினும் ஆண்டவர் எல்லா இறைவாக்கினர் திருக்காட்சியாளர் மூலம் இஸ்ரேலுக்கும் யூதாவுக்கும் விடுத்திருந்த எச்சரிக்கை இதுவே: உங்கள் தீய வழிகளை விட்டு திரும்புங்கள். உங்கள் மூதாதையருக்கு நான் கட்டளையிட்டு என் அடியார்களாகிய இறைவாக்கினர் மூலம் நான் அறிவித்த திருச்சட்டத்தின்படி என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடியுங்கள். ஆனால் அவர்களோ செவி கொடுக்கவில்லை. அவர்கள் மூதாதையர் தங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்து பணிய மறுத்தது போல் அவர்களும் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இருந்தனர். ஆண்டவரின் நியமங்களையும் தங்கள் மூதாதையரோடு அவர் செய்திருந்த உடன்படிக்கையையும் தங்களுக்கு அவர் விடுத்திருந்த எச்சரிக்கைகளையும் புறக்கணித்து வீணானவற்றை பின்பற்றி வீணராயினர். வேற்றினத்தாரை பின்பற்றலாகாது என்று ஆண்டவர் இட்ட கட்டளைக்கு மாறாக தங்களை சூழ்ந்திருந்த அவர்களை பின்பற்றி நடந்தனர். எனவே ஆண்டவர் இஸ்ரேலின் மேல் மிகவும் சினமுற்று அவர்களை தம் திருமுன்னினின்று தள்ளிவிட்டார். யூதா குலத்தார் மட்டுமே எஞ்சியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 60. பல்லவி. எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். கடவுளே, நீர் எங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டீர், எங்களை நொறுக்கிவிட்டீர், எங்கள் மீது சீற்றம் கொண்டீர். இப்பொழுதோ எங்களை நோக்கி திரும்பி அருளும். பல்லவி. எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். நிலத்தை நீர் அதிரச் செய்தீர், அதில் பிளவு உண்டாக்கச் செய்தீர். அதன் வெடிப்புகளை சீர்படுத்தும், அது ஆட்டம் கண்டுள்ளது. உம் மக்களை கடும் துன்பத்தை காணச் செய்தீர். மதியை மயக்கும் மதுவை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். பல்லவி. எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். கடவுளே, நீர் எங்களை கைவிட்டு விட்டீர் அன்றோ? கடவுளே, நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை அன்றோ? எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும். மனிதர் தரும் உதவியோ வீண். கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம். அவரே நம் எதிரிகளை மிதித்து விடுவார். பல்லவி. எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். நற்செய்தி வாசகம். முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும்.
உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த பிதாவே, உம்முடைய வார்த்தையின் சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று உமது சமூகத்தில் தாழ்மையுள்ள இருதயத்தோடு வருகிறேன். மாப்பு வரும் முன்னே இகழ்ச்சி வரும் பின்னே என்று உமது வார்த்தை எச்சரிக்கிறது. ஆண்டவரே, என் வாழ்வில் மறைந்திருக்கும் பெருமையை, அகந்தையை, நான் என்கிற எண்ணத்தை சுட்டி காண்பித்து அகற்றும். பிறரை விட நான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் என் இருதயத்தில் எழும்போதெல்லாம் என்னை உடைத்து நொறுக்கும். தன்னடக்கம் இருக்குமாயின் ஞானமும் இருக்கும் என்ற வாக்கின்படி உண்மையான தாழ்மையை எனக்கு தாரும். நான் அறிந்திருப்பதை விட அறியாதது அதிகம் என்பதை உணரச் செய்யும். உமக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் தாழ்மையாய் நடக்க கிருபை தாரும். தாழ்மையின் வழியாகவே உமது ஞானம் எனக்குள் வந்து தங்கட்டும். நேர்மையாளர்களின் நீதி அவர்களை பாதுகாக்கும் என்று வாக்களித்தீரே. ஆண்டவரே, இந்த உலகம் சதி திட்டங்களாலும் துரோகத்தாலும் நிறைந்திருக்கிறது. ஆனால் நான் உம்முடைய நீதியை சார்ந்து கொள்ளுகிறேன். என் வாழ்வில் நீதியாய் நடக்கும்போது நீரே என் கேடயமும் கோட்டையுமாய் இருந்து என்னை பாதுகாப்பீர் என்று விசுவசிக்கிறேன். நம்பிக்கை துரோகிகள் தங்கள் சதி திட்டத்தில் தாங்களே பிடிபடுவார்கள் என்ற வார்த்தையை நினைக்கும் போது பிறருக்கு தீங்கு செய்யும் எண்ணம் எனக்குள் வராதபடி காத்துக்கொள்ளும். நான் விதைப்பதையே அறுப்பேன் என்ற நியதியை உணர்ந்து நன்மையையும் தீமையையும் மட்டுமே விதைக்க உதவி செய்யும். ஆகையால் பரிசுத்த பிதாவே, இருமாப்பை விட்டு தாழ்மையையும், செல்வத்தை நம்பாமல் நேர்மையையும், துரோகத்தை விட்டு நீதியையும் தெரிந்து கொள்ள எனக்கு கிருபை செய்யும். இந்த 3 சத்தியங்களும் என் வாழ்வின் அஸ்திமாரமாக இருக்கட்டும். உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். திருச்சிலுவை நமது அடையாளம். துணையாய் வந்தே